வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கேமரா ஆன் பண்ணோடனே வணக்கம் சொல்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தவங்களை பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்டாலே அவங்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். இப்போல்லாம் சில பேர் கேட்குறதே இல்லையே. என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, தவிர நல்லா இருக்கீங்களா யாரும் கேட்குறது இல்லை. நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களோட ஹாப்பினஸ் இருக்கும், நம்மளோட ஹாப்பினஸ் இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, வெஜிடேரியன். இனிமேல்ட்டு கொஞ்சம் டயட் இருக்கலான்ட்டு எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தொப்பை பெருசாகுது, தொழிலுக்கும் கஷ்டமாக இருக்கும். ப்ரோக்ராம்லாம் வருது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ராம் வருது. நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் OMR, அங்கே இருக்குது ஐடி கம்பெனி சொன்னாங்க, கார்ப்பரேட் கம்பெனி சொன்னோன்னே நான் சொன்னேன், எப்பா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் கூட டான்ஸ் ஆன சக நடிகர்கள் சாப்பிடக்கூடாது, வெளியே போட்டாங்க. அது ஃப்ரண்ட் வழியாக இல்லை, பேக் சைடு வழியாக. அதுக்கோசம் கேட்டேன், சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டே சொல்லிவிடு, அப்புறம் சாப்பிட்டப்புறம் கட் பண்ணிடுவாங்க. இது டீ இவ்வளோ ஆச்சு, காப்பி அதை ஆச்சு, இதை ஆச்சு, கட் பண்ணுறது. அதுக்கோசரம் தான் அது நான் ஒரு நல்ல மனசு இப்போ கல்யாணத்துக்கு நான் போகிறேன்னா அந்த கல்யாணத்தில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நானும் சாப்பிடுவேன். ஆனால் சில இடத்துல மனித தன்மை இழந்த இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு அப்போது. இப்போல்லாம் ஃபஸ்ட்டே கேட்டுறது, சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான். எவ்வளோ சாப்பாடு வீணடிக்கிறாங்க, எவ்வளோ சாப்பாடு கீழே கொட்டுறாங்க. பசிக்குது, இப்போது டான்ஸ் ஆனால ஒன்று தாக எடுக்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி பசி, அந்த டைமில் பசி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தரமாக எவ்வளோ கடமை இருக்கும். அதுவும் எங்களுடைய நகை நட்சத்திரம்லாம் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. மறுபடியும் அதை பேச வேண்டாம், என்ன சொல்கிறது, அவங்களுக்கே தெரியணும். இருக்கிற தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ரத்த தானம் முக்கியம்தான், ஆனால் இருந்த சிறந்த தானம் அன்னதானம். ஒருத்தருக்கு 3 வேளை பசி எடுக்குது, 3 வேளையும் சோறு கொடுத்தா அவன் நல்லது. நம்மளால் ஒரு வேளை கொடுக்க முடியுதா? நான் இன்னைக்கு கொடுத்தா நீங்கள் நாளைக்கு கொடுப்பீங்க, அவன் நாளைக்கு கொடுப்பான், அவன் நாளைக்கு கொடுப்பான். பரம்பொருள் சிவன் எல்லாருக்கும் படியளப்பார் இல்லையா? அந்த விஷயத்தில் நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும். திருவண்ணாமலை கிரிவல பாதை போய் பாருங்கள், எப்படி படுத்துட்டு இருக்காங்க மக்கள்ன்ட்டு. 4 குழந்தை, 3 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறவங்களாம் விட்டுட்டு கிரிவல பாதையில் படுத்துட்டு இருக்காங்க. நச்சுமா அப்படியே போகிற பேசணும், பயமாக இருக்குது. நம்மகிட்டே எதுவும் இல்லைங்க, எல்லாம் மேலே தான் இருக்குது. சரி, வாங்க கீழே போகலாம். தம்பி கூட கொஞ்சம் கரெக்டாக போனால் தான் நல்லாயிருக்கும். வாங்க. காலையில் எந்திரிக்கலை, ரேடியோ மட்டும் ஃபுல்லாக வச்சுருக்கேன். டெய்லி தான் உங்களை கும்பிட்றேன், ஒரு நல்ல வழி ஏற்படுத்ததான். சரி, சவுண்டு கம்பெனி ஆஃப் பண்ணு. குட், 8 தான் உனக்கு இப்போ? சரி, ஓகே. இது ஹெட்செட் எங்கே காதில் வச்சு கேட்குறது? எடுத்து வச்சிட்டியா? நேற்று நைட்டு சொல்லிட்டு போனேன், இது உள்ளே அது போடவே கூடாது, போட்டால் வெடிச்சிடும். அது இல்லாமல் யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, வணக்கம் சொல்ல மாட்டாங்க, சூரிய எப்படின்னு கேட்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா போட்டோவில் வைப்பியா ஹெட்செட்டை? சத்தியம் வைக்க மாட்டேன். அதில் வச்சுக்கோ, இதில் ஹோல்ஸ் இருக்குது, இதில் வச்சுக்கோ. இதுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன். எங்கே அந்த ஹோல்ஸ் காணும்? இந்த ஹோல்ஸில் போடுறது தான் உங்களுக்கு ஹெட்செட்டு கொடுத்தேன். இதுவில் போடுறதுக்கு இல்லை. இதில் போட என்னாவும் டம்முன்னு வெடிச்சிடும், அப்புறம் ஷாக் அடிக்கும், அப்புறம் நீ இருக்க மாட்டேன், அப்புறம் நானும் இருக்க மாட்டேன். புரியுதா? சரி, எந்திரிச்சு உட்காரியா? அவங்க பாருங்க, அவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். அவனை ரெடி பண்ணானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த ஐடியா வரல.
உனக்கு எனக்கு அந்த ஐடியா வரல, உனக்கு ஐடியா வந்துச்சு. சரி 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 சரி. கால் தட்டு, தொடை தட்டு, தொடை தட்டு. சரியாயிடும். கால் நீட்டின்னு இருக்கு பாரு. முல்ல அந்த மாதிரி தட்டி 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 அவன் சரி பண்ணுவான். சரி, எந்திரிச்சு உட்கார், தண்ணி வச்சுட்டு வரேன். வணக்கம். நாளைக்கு நிக்கி காபி நாய் சாப்பாட்டு வீடு இட்லி தோசை சப்பாத்தி தோசை இட்லி நாய் சாப்பாடு. பகல் என்ன சாப்பாடா? பகல் அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்க சொல்கிறேன். நிறைய பிரதர்ஸு, நிறைய சிஸ்டர்ஸ், அண்ணா தம்பி அக்கா தம்பி சொன்னாங்க, சூரியன் நல்ல பையனாக இருக்க சொல்லுங்க. அந்த ஹெட்செட் வந்து அந்த ஹோட்டலில் போடக்கூடாது, அது போட்டால் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஹெட்செட் எதில் போடணும்? போட்டீங்க எஃப்எம் சொல்லுங்கடா, அதில் போட மாட்டேன், கண்டு பாக்ஸ் போட மாட்டேன் சொல்லுங்க. கண்டு உள்ள கண்டல்ல போட என்னாவும் டம்முன்னு வச்சுருவோம். இவனுக்கு கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் கேட்டுப்பான். சத்தியவரம் பண்ணிட்டான், இன்னொன்று போட மாட்டேன்ட்டு. ஓகேவா? ஓகே, டைம் ஆகுது, குளிப்பாட்டணும். நீ டேட் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நீ டேட் வந்து 88 26 94. தப்பு பாபு. நான் தப்பு. 8 1 2024 வியாழன். ரைட், ஓகே. என்னது அது? விக்கி பர்த்டேக்கா? ஓ, இன்னைக்கு கல்யாணம். அந்த கேண்டல் இருக்கு, இன்னைக்கு கல்யாணம். பொண்ணு பையா சுப முகூர்த்த நாள், சுப முகூர்த்த தினம். சுபம்னா இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த கேலண்டரில் வந்து விநாயகரை போடுறான். விநாயகரை போட்டவொன்னே என்ன நினச்சிக்கிறான், விநாயகர் சதுர்த்தி போட எடுத்துவான்றான். சங்கடார சதுர்த்திக்கு போடப்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இது போட்டிருக்காங்க, சுபம் போடுறது ஒரு பொண்ணு பையனை தாலி கட்டுற மாதிரி. அதை பார்த்துட்டு என்னான்னு கேட்குறான். இப்போ தான் சூரிய கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகின்னு வரான். கூடிய சீக்கிரம் என் கூட வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவான். அப்புறம் வந்து சின்ன சின்ன சினிமா நடிப்பான். நடிக்கலாமா? வரையா என் கூட? சரி, என் கூட வந்துட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவேன். டிஆர் மாதிரி. எப்படி ஆடுவேன் டான்ஸ்? போடு. போடு. ரைட், ஓகே. போடு. டைம் ஆகுது, குளிக்க போனோம். இன்னமும் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். இன்னமும் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். பண்ண பேச்சை கேட்க மாட்டேன்ட்டான். சரி, இதெல்லாம் இப்போ நான் இவங்ககிட்ட பேசுறது, விளையாடுறது, கடைக்கு போகிறது, வர்றது நம்மளோட ஒரு சாதாரண வீடியோ தான். சில சமயம் வெளியே போனால், இப்போது நம்ம டிஆர் சார் கூட போய் பார்த்தேன், விஜயகாந்த் சார் கூட போய் பார்த்தேன், சாரி விஜயகாந்த் நினைவிடத்தை போய் பார்த்தேன். அதை காட்டணுமா? அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சோம். இங்கே பாருங்க, பையா பொண்ணு பையா பாட்டு கெம்மாடுறா பக்கம் தெரியுதா? என்னது இது? பொண்ணு பையா கல்யாணம். இன்னைக்கு கல்யாணம். இன்னைக்கு பொண்ணு பையா கல்யாணம். எல்லாரும் நிறைய பேர் கல்யாணம் நல்லா இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணிட்டு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ தான், ஒன்றுமே இருக்காது, கண்டென்ட்டே இல்லாத ஒரு வீடியோ. ஒரு ஜாலியாக வீட்டில் இதுதான் கண்டென்ட். சாரிங்க, மன்னிச்சுங்க. இவன் வந்து பேசுகிறப்பெல்லாம் பட்டன் போட்டு பேசணும். சரி, இது என்னது? இது மஞ்சப்பத்து மணி பர்சன்ங்க. இல்லை. சரி, ஓகே. பாய் பாய். அப்புறம் பார்க்கலாம். பார்க்கணும். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். ஐயோ டு வாங்க.